ஓர் பிள்ளவா திறமையாக வளர்த்தால் தெருவில் நடக்க விட்டால் தெரிந்த சனம் மதிப்பாரு. மன்னவா நீங்க சொல்லுகிறீங்க காசு பணத்தை கொடுத்து ஒரு பிள்ளையை வாங்குவோம்னு சொல்லி, எவ்வளவுதான் பணம் கொடுத்து ஒரு பிள்ளையை வாங்கி வளர்த்தாலும் வளர்ந்தா ஆளாகி வருவது வரைக்கும் அந்த பிள்ளை தாய் தந்தை என்றுதான் நினைக்கும். அதுக்கு நகை செஞ்சு ஆடை அணிகலங்கள் போட்டு இந்த அம்மா அழகுபடுத்தி தெருவில் நடக்க விட்டானா பார்க்கவா சும்மா இருக்க மாட்டா. ஏட்டி அம்மா ஏ பெரியதாயி இங்க வாம்மாம்பா. என்ன பாட்டி எம்மா இந்த நகையெல்லாம் உனக்கு யாரு செஞ்சு போட்டா? அது விவரம் தெரியாத பிள்ளை சொல்லும். சிறு பிள்ளைகளே தெத்துக்கு வாங்கிடுவாங்க இல்லையா, எங்க அம்மா செஞ்சு போட்டாங்க, இது எங்க அப்பா எடுத்து போட்டாங்க. அப்ப இவன் ரெண்டு பேரும் முணுமுணுன்னு முணங்குவா. இவன் முணங்கும் போதே இது பார்த்துக்கிட்டு இருக்கும். என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசியல என்னன்னு கேட்கும். ஏட்டி உங்க அம்மா நான் நினைச்சுக்கிட்ட அவளுக்கு பலகாலமா குழந்தை கிடையாது, உன்னை தவிட்டுக்கு வாங்கி வளர்க்குறாங்க. அந்த காலத்துல பாருங்க தவிடு கொடுத்து பிள்ளை வாங்குவாங்களாம். அந்த பிள்ளை அப்பந்தான் தப்பித்திருக்கும்னு சொல்லி. இப்போ நீ சொன்னது மாதிரி அனாதை ஆஸ்பத்திரிக்கு போனா ஆம்பளை பிள்ளை வேணும்னா ஆம்பளை பிள்ளை எடுக்கலாம், பொட்டை பிள்ளை வேணும்னா பொட்டை பிள்ளையை தூக்கலாம். அந்த முதல்ல ரூபா அட்வான்ஸ் கொடுத்துறணும், அடுத்த பிள்ளை எனக்கு அப்படின்னு 1 இல்ல 2 இல்ல 7 பிள்ளை வச்சிருக்கா. அப்படியாப்பா? பரவாயில்லையா, அவ கொடுத்து வச்சவளா இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால இவ பிள்ளை இல்லாத பெருங்குறை கொண்டு கண்ணீர் வடைத்தால் தெத்துக்கு வாங்கி வளர்த்தாலும் நம்ம பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா, அடுத்த பிள்ளை என்றுதானே கூறுவார்கள். அதனால் தனக்கென்றொரு குழந்தை வேண்டும் என்ற நாகராஜனும் நாககன்னியாலும் தலா தலங்கள் எல்லாம் போக வேணும் என்று ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேணும் என்று எங்கெங்கெல்லாம் வருகிறார்களானா காசிக்கு தாரோடு ஓட்ட காசிக்கு தாரோடு ஓட்ட கை குழந்தை வேணும் என்றால் மதுரைக்கு அவரோடு போட்ட மதள வரும் வேணும் என்ற பவனதரோடு போட்டரோடு போட்ட பாலகனை வேணும் என்றால் எண்ணி பாலகனை வேணும் என்றால் வேணும் என்று காசியோ ராமேஸ்வரமோ அண்ணாமலையோ மதுரையோ பாவநாசமோ குறை தீர்க்கக்கூடிய தளம் குற்றாலம், பாவத்தை போக்கும் தளம் பாவநாசம், கருமத்தை துளைக்கக்கூடிய தளம் காசி. இப்படி அங்கங்கே சென்று ஆலய வழிபாடுகள் அனுதினமுமே செய்து வருகிறார்கள். இறைவா காசி விஸ்வநாதரே, ஏ அம்மா ஏ விசாலாட்சி, உன்னை நாடி வந்திருக்கிறோம், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இப்ப இந்த 8ஆம் குளத்துல அம்மா உச்சினி மகாளி சொக்கநாட்சி இருக்கிறாளானா வருஷத்துல ஒரு தடவை அவளுக்கு கொடை போட்டு கொடுக்க வேண்டுமானா குடும்பத்துல குழந்தைகள் பிறக்க வேண்டும். அப்பதான வாழையடி வாழையாக வாரிசுகள் தோன்ற வேண்டும். வாரிசுகள் இந்த கொடையை எங்க தாத்தா கொடுத்தாரு, தாத்தாக்கு அப்புறம் எங்க அப்பா கொடுத்தாரு, அப்பாவுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு பின்னால நான் கொடுக்கேன், எனக்கு பின்னால எங்க தாத்தா கொடுப்பாரு, தாத்தாவுக்கு பின்னால எங்க தாத்தாவுக்கு பின்னால யாரு கொடுப்பா? பூட்டம் பூட்டம் கொடுப்பாரு, பூட்டனுக்கு பின்னால ஓட்டன் ஓட்டன் ஓட்டனுக்கு பின்னால வரவே கிடையாது, வரவே கிடையாது. அப்ப தலைமுறை தத்துவமா வேணும்னா ஏ தாயே உச்சினி மகாளி, ஏ அம்மா சொக்கனாச்சி, ஏ தாயே எனக்கு ஒரு கருவேப்பிள்ளை தர மாட்டியா? தரந்தா கையெடுக்க கருவேப்பிள்ளை தாளிக்கவா? ஏ பைத்தியாரே, ஏப்பா கருவேப்பிள்ளைனா குழந்தைப்பா. அந்த காலத்துல எனக்கு கருவேப்பிள்ளைனா பிள்ளைக்கு அர்த்தம். அதை கொடுத்தா தாளிக்காங்க.
அதனால ஆமா எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று இறைவனாகிய பகவானை வேண்ட வேண்டும் என்று 1008 சிவதலமோ நாகராஜ நாககண்ணி 108 திருப்பதியும் ஆலய வழிபாடு ஆலய வழிபாடு அங்க ஆனந்தம் செய்து வாரா சிவனுடைய தலம் 1008 தலமும் 108 திருப்பதியும் அங்கு சென்று ஆலய தரிசனம் செய்கிறார்கள். அங்கெல்லாம் போய் தரிசனம் செய்து எங்க வருகிறாங்க? இரு பேர்களும் நாகலோக பட்டணம் வராங்க. நாகலோகத்திலே வந்து தங்கை தவையாரி மறுநாள காலையிலே பொழுது விடைந்தவுடனே அவளுக்கு புத்தி மாறி பேசுகிறா புருஷங்கிட்ட. அத்தான் ஐயா காது கேட்கத்தானே செய்து. ஆமா அந்த காலத்துல நீ சொன்னது மாதிரி காது கேக்காய் ஐயா உங்களுக்கு காது கேக்கான்னு புருஷனை கூப்பிடுவாங்களாம். ஒரு நேரம் கூப்பிடுவா ஏங்கம்பா அதுக்கு அவர் என்னன்னு கேட்கலாம் 2வது தடவை சொல்லுவா உங்களுக்கு காது கேக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க நம்மளோ போகாத தலம் இல்ல பொட்டி வையாத தென்னை கிடையாது. அங்கங்கெல்லாம் சென்ற ஆலய தரிசனம் செய்தோமே அப்போது நமக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லையே அப்படின்னு மறுபடியும் கவலை கொண்டாள். அங்கங்கெல்லாம் சென்றுதான் பிள்ளை இல்ல பிள்ளைக்காக வேண்டி நம்ம நாகலோகப்பட்டணம் கரையாம்புற்று அடிவாரத்துல 2 பேரும் கை குழந்தைக்கா தவம் இருப்போமா இருக்கலாம் இல்லையா? அந்த காலத்துல தரைய மொழிகி பச்சரிசி சாதம் பொங்கி தரையில சாப்பாட வைத்தும் முழங்கால மண்டி போட்டு பெருங்கையை கட்டும் மண்ணுல இருக்கிற சாப்பாட வாயால வாயால அமுதுன்னு வயனம் காத்து வந்திருக்கிறாங்க. சில பிள்ளைய சேட்டை பண்ணா அம்மா சொல்லுவா ஐயா ஏ ஐயா ஏ ராஜா ஏல ஒன்ன நான் நேர்ந்து தவம் இருந்து நான் நெய்யா விளக்கரிச்சு நான் தரைய மொழிவி நான் வாயால சாப்பிட்டு நான் வயனம் காத்து பெத்த மகண்டா நீ இப்ப நீ என் சொல்ல கேட்க மாட்டக்க போடா ஐயா சொல்லுவா. நீ சொன்ன மாதிரி நான் பெத்த வயத்துல அன்னைக்கே பிரண்டைய கட்டிருந்தோம்னா நீ இந்த வரத்து வருவியா? உன்னை வளர்த்த கைய நான் குளத்துல கழுவ வேண்டாமா? உன்னை வளர்த்த கைய நான் குளத்துல கழுவ வேண்டாமா அப்படின்னு பேசுவாங்க. அதை போலே இந்த அம்மா பிள்ளைக்காக வேண்டி நம்ம தவ மகிமை செய்ய வேண்டும் அப்படின்னு கரையாமுற்று அடிவாரத்திலே 7 கடலுக்கப்பாலே நாககண்ணிய விதமாக தவம் இருக்கிறாளானா சாந்தால நல்ல தரைமொழி சந்தேனத்தால் கோலம் போட்டாள் அம்மா சந்தேனத்தால் கோலம் போட்டாள் மாவாலே நல்ல மஞ்சேனையலவா கோலம் போட்டாள் பாலாலே தரமிழகி தரைமுழுகி பன்னீராலே கோலம் போட்டாள் அம்மா பன்னீராலே கோலம் போட்டாள் கோலமிட்ட வாசலிலே வாழை இலை விரித்தாள் நாளி அளந்து வைத்தாள் விளக்கை அத்துவாளா
நம்ம தேங்காய் பழம் உடைப்பா கற்பூரத்தை கொளுத்து வாழா கற்பூரத்தை ஆதி கடவுள ஈசன் கடவுள சாந்தாலே தரமுழகி சந்தனத்தாலே கோலம் போட்டு மாவாலே தரமுழகி மஞ்சளையால் கோலமிட்டு பாலாலே தரமுழகி பன்னீராலே கோலங்கள் எல்லாம் போடுகிறார்கள். கோலமிட்ட வாசலில் குருத்து வாழை இலை விரித்து நிறநாளி நிறமரக்கா திருவிளக்கை ஏற்றி தேங்காய் பழமெல்லாம் உடைத்து வைத்து அல்லும் பகலும் 60 நாளிலும் ஆண்டவனையே நினைக்கிறார்கள். யார் நினைக்கிறா? நாகராஜனும் நாககண்ணியும் ஆண்டவனையே மனதுக்குள்ளே நினைக்கிறார்கள். இறைவா, எங்கெங்கெல்லாமோ சென்றோ எங்களுக்கு புத்திர பாக்கியம் தந்திரவில்லை, அதனால் உண்மையே தஞ்சம் என்று இந்த உலகத்திலே இருவேறு நாங்க தவம் இருக்க போறோம். இத்தவத்தில் நீர் அருள் புரிய வேண்டும் ஆண்டவா. அப்படின்னு நாகராஜனும் நாககண்ணியாலும் என்னைய விதமாக தவம் இருக்கிறார்களான உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவேந்திரனாமோ தண்ணியதே ஆண்டவெந்திரு புகழை மறந்திடாமல் அரோகர அரணே அவரனை நோக்கி தவமே ரூபாள் தவமே ரூபாள் ஆதி அரணே ஐயா கொஞ்சம் மாய்க்க கூட்டுங்க ஐயா செட்டுக்காரண்ண கொஞ்சம் மாய்க்க கூட்டுங்க ஐயா சிவ சிவா சிவனை அன்றே சிவனை போற்றி தவம் முருங்க இறைவனைத்தான் தான் நினைத்தே அந்த நாகராசை நாககண்ணி இருவேறும் தவம் முருங்காள் வள்ளலைத்தான் தான் நினைத்தே வள்ளலைத்தான் தான் நினை நாககண்ணி வருந்தி தாவம் செய்து வாராளே உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவனுடைய திருநாமங்களை மறந்திடாமல் அண்ணன் தண்ணி அருந்திடாமல் ஆண்டவன் துரு புகழை மறந்திடாமல் அரகரா அரகரா என்று சொல்லி அடைக்கிற காற்றை ஆகாரமாகவே பூஷித்து இறைவனையே தஞ்சமன்று இருவேர்களும் தவம் இருக்கிறார்கள். பகவான் பார்த்தாரா? தவத்தை வந்து ஏறிட்டு பார்த்தாரா? என்னன்னு கேட்டாரா? கிடையவே கிடையாது. பக்தர்களை பரிசோதிப்பது பகவானுக்கோர் பொழுதுபோக்கு ஐயா. இல்லலை கொடுப்பார், இடைஞ்சலை கொடுப்பார், நல்வாக்கையும் தருவார், திடீர்னு செல்வாக்கையும் அள்ளி கொடுத்துருவார் நம்ம கையில. பிறகு கொடுப்பாரு. வேதனைக்கும் சோதனைக்கும் நாமெல்லாம் உள்ளா இருக்க வேண்டும். இவன் நம்மளை வணங்குறானா? கஷ்டத்தை கொடுப்போம், கடவுளை நினைக்கானான்னு பாப்பார். கஷ்டம் வரும்போது கடவுளை ஏசக்கூடாது. நீலாம் கண் கண்ட உனக்கு கண் இருக்கா இல்லையான்னு சில பேர் பேசுவாங்க. பேசுவாங்கல்ல, நான் என்ன பாடுபடுதேன் உனக்கு தெரியுதா? சாமி
உனக்கு கண் இல்லையான்னு நம்ம ஏசுவோம் பேசுவோம். ஆமா. ஆனா அவர் என்ன நினைக்கிறார்? என்ன? எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்மளை நினைக்கிறானா நினைக்கலையான்னு நம்மளை பரிச்சை செய்து பார்ப்பார். பரிசோதனை பண்ணணும். கஷ்டம் வந்தாலும் எப்படி சொல்லி வேண்டணும் தெரியுமா? இறைவா, என்ன கஷ்டம் இன்னல் இடைஞ்சல் கொடுத்தால் நீ எதை செய்வியோ செய், அதுக்கு நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு நினைத்தோம்னா அவரே தன்னைத்தானே விலகி கொடுப்பார். பரவாயில்ல, நம்ம கஷ்டம் கொடுத்தோம் அப்பவும் நம்மளை தானே நினைக்கிறான் அப்படின்னு நினைப்பார் இறைவன் பகவான். அது போல் இவங்களுடைய தவத்தை யாரிட்டு பார்க்கல, என்னன்னு கேட்கல. பார்த்தால் நாயகண்ணி அம்மா அத்தான் பலகாலமாக நாகலோகத்திலே தரைமுறையை தவம் இருந்தோம். அப்பமா ஆண்டவே நம்ம தவத்தை பார்க்கலையே, அறியல தெரியல. ஏப்பா அப்பேற்பட்ட கடவுளை மன உருகி பாப்பமா, மன உருகி நினைச்சு பார்த்தா வருவாரா? வந்தாலும் வரலாம் அப்படின்னு இரு பேர்களும் இணைந்து எத்தனை வருட காலம் தவம் இருந்து வருகிறார்களானா ஒரு வருட காலம் தவமே தவமே ஐயா உடையவன் பகவா வரவே வரவே இல்லை தவமே அருந்தா இருவரேடோ தவமே பகவானோ வரவே இல்லை வருடகாலோ தவமே அது முக்கண்ணம் பகவான் வரவே இல்லை வருடகாலோ தவமே அதன் சிவ பெருமான் வரவே இல்லை வருடகாலோ தவமே தவமே ரோந்தா அந்த ஆண்டவன் பகவா வரவே இல்லை வரவே இல்லை அம்மைய தவமே அருந்தா வருடே தவமதை செய்தோ பத்து பன்னிரண்டோ வருடே வருடே காலோ நம்மை பார பெருந்தவங்கள் செய்து வராள் செய்து அம்மையா வருடே காலோ ஈராறு 12 வருட காலங்களாக நாகமணிராஜனும் தேவியாகிய அம்மை நாககண்ணியாளும் இறைவனை நினைத்தார்கள், ஆண்டவன் வந்ததாகவே இல்லை. கடவுளை நினைத்தார்கள், கரைக்கண்ணன் வந்ததாகவும் தெரியவில்லை. முக்கண்ணனை நினைத்தார்கள், முக்கண்ணன் வந்ததாகவும் இல்லை. அதாவது பாருங்க, ஆண்டவனை நினைத்தோம், அவர் இங்க வருவாருன்னு நினைத்தோம். இந்த 12 வருட காலத்தினுடைய தவத்திலையும் பகவா வரவில்லையே என்று நாகராஜன் நாககண்ணியும் மனம் வந்து சிந்தை நொந்து கவலை கொண்டு திடீரென்று சோர்வடைந்து இந்த வள்ளலாகிய பகவானை மறுபடியும் நினைக்க வேண்டும் என்று சொல்லி என்னைய விதமாக நினைக்கிறார்களானா ஈஸ்வரனையரையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏ
ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரோ என் பகவானே பரம்பொருளே சம்போ சங்கரா சிவசம்போ சங்கரா இந்த பாலேன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரோ நான் என்ன குற்றம் செய்துட்டேனா சம்போ சங்கரா சிவசம்போ சங்கரா ஏறிட்டு பாராம இருப்பது ஏனோ சம்போ சங்கரோ ஏறிட்டு பாராம இருப்பது ஏனோ சாம்போ சங்கரோ சிவசம்போ சங்கரா ஐயா நான் குற்றம் என்ன நான் குற்றம் என்ன சொல்லு நான் குற்றம் என்ன செய்துட்டேன சம்போ சங்கரா சிவசம்போ சங்கரா தீர்க்க வராது இருப்பது ஏனோ சம்போ சங்கரோ இந்த ஏழைக்கு நேர் சம ஏழைக்கு நேர் சொல்லு இந்த ஏழைக்கு நேர் இறங்க வேணும் சம்போ சங்கரா சிவசம்போ சங்கரா எனக்கு அருள வேணும் சாமி சம்போ சங்கரோ சாமி எனக்கு அருள வேணும் ஐயா சம்போ சங்கரோ அருகரா 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 ஐயா எனக்கு அருள வேணும் ஐயா ஐயனே மன உரைய நினைத்த போதே அந்த ஆடாத கைலாசம் கைலாசம் அசைந்துடுமா நடுங்கிடுமா நடுங்காத கைலாசம் கைலாசம் நடுங்குதையா அசையுழை ஐயோ கைலங்கிரி அசைவதென்ன கண்டறிந்தார் சிவபெருமா நான் வெள்ளிங்கிரி அசைவதென்ன ஆதி வெள்ளிங்கிரி எங்கள் விமலன் சிவன் கண்டறிந்தார் அம்மையா வெள்ளிங்கிரி அசைவதென்ன கைலாசம் இவருடைய தவ மகிமையினாலே கிடு 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 கிடுன்னு அப்படியே அசைக்கிறது. அது எந்நாளையிலே செவ்வாய்க்கிழமையிலே இருவேருடைய தவ மகிமையினால எந்த மாத்தையில ஆமா சித்திர மாத்தையிலே சிவனுடைய பதியதிலே மூன்றாவது செவ்வாய்க்கிழமையிலே நாகராஜன் நாககன்யானுடைய தவமகிமை முற்றி கைலாசம் கட 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 கிட 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 கிடன்னு அசைக்கிறார். அவர் ஞான கண்ணால் பார்க்கிறார். எங்க பார்க்கிறார்? ஞான திருஷ்டினால் அப்படியே உலகத்தை ஒரு சுத்தி பார்த்தார். 7 கடலுக்கு அப்பால இருட்டு திட்டு ஊரதிலே காற்றடித்து மணல் குவித்து கரையாம்புற்று வளர்ந்திருக்கிறது. ஓங்கி வளர்ந்த புற்று 1000 வாசல் இருக்கு. ஆகாயம் பூமிக்குமாக அந்தரமாக தெரியுது நாகலோக புற்று. அந்த புத்து அருகாமையில நாகராஜனும் நாககன்னியும் கண்கள் மூடி தவம் இருக்கிறார்கள். தவமுனா தவம் கடுமையான தவம், ஏகபோகமான தவம். எதுக்காக வேண்டி தவம் இருக்காங்க அப்படி சொல்லு. குழந்தைக்காக 2 பேர்களும் தவம் இருந்த தவ மகிமை கையிலக்கி திரைந்தது. பார்த்தார் பகவான். கண்ணை முழிச்சு கடியாரத்தை பார்த்தாரு. முள்ளு 12ல நிக்கி நடுச்சாமம். நஞ்சு தின்னா நஞ்சரக்கும் நடுச்சாமம். கொடி போட்டா கொடியருக்கும் கொடிய சாமம். ஈ இருந்தா ஈவழுகும் இள குலுங்காத சாமம். இந்த அத்தை சாமம் யாரும் இல்லாத நேரத்துல நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவட்ட சொல்லவா சொல்ல வேண்டாமான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நிக்கிறார். ஏப்பா ஒரு பொம்பளைகிட்ட சொல்லணும்னா ஒரு 5 மணியா 6 மணி ஒரு 7 மணிக்கு சொன்னா கூட்டிட்டு ஒரு 8 மணி வரைக்கும் சொல்லலாம். போயிட்டு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருங்கனாச்சும் சொல்லுவா. 12 மணிக்கு அவளை உறங்குத அவளை உசிப்பிட்டுங்கரு நான் போறேன் அப்படி சொன்னா அவ விடுவாளா? அப்படின்னு சொன்னா விடுவாளா? விட மாட்டா. சில பொம்பளைய பயந்து போய் புருஷன் பக்கத்துல
வேட்டியை புடிச்சுக்கிடுவா. ஆமா எங்க பேர கூட இல்ல அவன் எங்க போறிய இருங்க இருங்க அப்படின்னு வேட்டியை புடிச்சு இழுப்பா. அவர் எங்கேயும் போக விட மாட்டான். ஆமா ஆமா செத்து போனா எனக்கு பயமா இருக்கு. ஆமா இரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி பகவானும் பார்வதா தேவியும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பள்ளியறையில இருக்கிறாங்க. இந்த 12 மணிக்கு இவளை எப்படி உசுப்ப பார்வதி அசந்து தூங்குறா. நல்ல உறக்கம். அவ உறங்கட்டுமே, நாம போய் தவத்தை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சிவபெருமான் கைலாச வாசலை கடந்து கைலாசத்தை விட்டு வெளியில தான் வந்திருக்காரு. ஒரு 8 தான் வெளியே தூக்கி கால் எடுத்து வச்சிருக்காரு. ஏற்கனவே பாருங்க பொம்பளைய நல்லா அசந்து உறங்க மாட்டாங்க. அப்படியே உறங்குற மாதிரி இருக்கணும். சருக்குங்க முன்னாடி உறங்குற மாதிரி இருப்பா. சருக்குங்க முன்னாடி எந்திரிச்சிருவா எந்திரிச்சிருவா. ஆமா இன்னைக்கு கதவை தட்டு முன்னால பொம்பளையாதான் வந்து கதவை திறப்பாளே தவிர ஆம்பளை படுத்திருக்கவர் எந்திரிச்சு வந்து கதவை திறக்கட்டும் நான் பாக்க ஒரு காலமும் கிடையாது. ஒரு காலமும் கிடையாது. அவன் அசதி யாரோ கதவை தட்டுதாங்க. ஏப்ல அது யாருன்னு பாரு. அது யாருன்னு பாரு. அவ முக்கா வெட்டில தானே படுத்திருப்பாவோ. அசதி அப்படி இருக்கும். போய் பாரு யாருன்னு பாரும் பாரு. இவதான் எந்திரிச்சு வந்து கதவை திறப்பா. அத மாதிரி இவர் கைலாசத்தை விட்டு கொடார வாசலை திறந்து இவர் வெளியில வர இவளுக்கு லைட்டா சத்தம் கடிச்சுல கதவை திறக்குது. கண்ணு முடிச்சிட்டா பார்வதி அதறி அதறி கண்ணை முடிச்சு பக்கத்துல தடவி பார்க்க பகவான ஆண்டவன காங்கல சந்தேகப்படுவாள்ல. மணிய பார்க்க 12 மணி. ஏப்பா இந்த சாமம் போல போறாரு. எங்க போறாரு இவர் யாரு மையல்ல எங்க போறாரு. அதானே நம்ம எவ்வளவு அழகா இருக்கும் கைலாசத்துல. சின்ன ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு. எங்க போயிட்டு இருக்காரு இந்த பகவான் எங்க போறாரு. பார்வதியே பகவான சந்தேகப்பட்டிருக்காளா. உன் பொண்டாட்டி உன்னைய சந்தேகப்பட மாட்டாளா. அதான பாபு சாப் கடையில போய் சேமெண்ட் பவுடர் போட்டு போனா சொல்லுதா. என்ன பவுடர் மாட்டமா தெரியுது. அதானே பவுடர் தெரியுது. அப்படிங்க சந்தேகப்படுறா. சுத்தமான ஆளே சந்தேகப்பட்டிருக்கா. இருக்கா நீ பிறகு தின வேலை விடுவாளா. விட மாட்டா. அதனால இந்த 12 மணிக்கு எங்க போறாரு அப்படின்னா அதறி பதறி அம்மை பார்வதி திடுக்கிட்டு மை மறந்து ஓட்டமும் பெருநடையுமாக ஓடி வந்து எவ்விதமாக பார்க்கிறாளானா. எப்படி சாமி அம்மா ஓட்டமும் பெருநடையும் ஓடி வர பார்வதி தங்கானா வர பார்வதி பகவான காணாமல் பகவான பதறிமாவ ஓடி வாரா. அம்மை பதறிமவள் ஓடி வந்த ஈஸ்வரியா உடையவன கண்டுட்டா. அத்தானை பகவான் ஓ அத்தா சாமம் போல என் தலைமாட்டுல கொசுபத்திய பொருத்தி வச்சுட்டு நீர் கதவை திறந்து வாரியற. எனக்கு கொசு கடிக்க விடாம தான் நீ பொருத்தி வச்சுட்டு போறியாரு. ஐயா எங்க நீங்க போறியாரோ இடத்தில் சொல்ல வேணும். போகுமிடம் சொல்ல வேணும். போகுமிடம் நான் தேர்தலையும் சொல்லுவேனே. ஒத்திக்கு தேர்தலையும் சொல்லுவேனே. அருணம் என்ன ஒதுக்கலை ஆண்டவனை பகவான் அளக்கும்படி எடுக்கலை. சூரியன் ஒதுக்கலைய சூரியன் சுக்கம்படி இல்லையா யாத்தா சுக்கம்படி அத்த சம வேளையில அரணாரே எங்க போரி யாக சம வேளையில் ஈஸ்வரரை எங்க போரி வழிய மறிக்கால வழிய அவ வம்புதும்பா பேசுதாளே.